ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தன்னையே ஏற்றுன்னு அந்த மருவி வார்த்தையில் வந்ததை என்னென்னு புரியாமலே நாம் சன்மார்க்கத்தில் இருந்துகிட்டு இருக்கிறோம். இப்போ எப்படின்னா திருவடியை சொன்னாங்க ஐயா, எல்லாம் வல்லான் தாள் ஏத்து, அந்த தாளை ஏற்றினால்தான் மரணமில்லா பெருவாழ்வு அடைய முடியும். இதை முதல்ல உரைநடை பகுதியிலையும் சொல்கிறாங்க. முதல்ல சுத்த சன்மார்க்க கொள்கை நம்ம ஒன்றொன்றா நம்ம ஒரு என்ன சொல்ல வரணும், என்ன நம்ம அடையணும், எல்லாமே பெருமான் அடைஞ்சிட்டாரு. இன்றைக்கு சன்மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா 99% மக்கள் நான் சன்மார்க்கத்துக்கு வந்திருக்கிறேன், சன்மார்க்கத்தில் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். சன்மார்க்கத்தில் வந்திருக்கிறோம், சன்மார்க்கத்தில் இருக்கிறோம். நம் பிள்ளைகள் நம்மளை பார்க்கறது இல்லை. என்ன காரணம்னா, நாம் சன்மார்க்கத்தில் இருக்கோன்னு சொல்லியிருக்கிறோம், ஜீவகாருண்யம் பண்ணுறோம், வெளியில் போகிறோம், சங்கத்துக்கு போகிறோம், பேசுகிறோம், எல்லாம் அடைகிறோம். அந்த சன்மார்க்கம்னு சொன்ன இறைவன் பெருமான் சொன்ன அடைந்த நிலையை இன்று வரை யார் அதற்காக முயற்சி செய்திருக்கிறார்கள்? யார் அதற்காக வணைந்து எந்த விதத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள்? அது யாருமே செய்யவில்லை. போகிறோம், ஜீவகாருண்யம் போடுறோம், சபை வச்சுருக்கிறாங்க, சாப்பாடு போடுறோம், இருந்துட்டு வரோம். மற்ற சமய மார்க்கங்கள் சொல்கிற மாதிரி நம்ம எல்லாருமே சாப்பாடு போட்டுக்கிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு போயிடுறோம். இது பெருமான் சொன்ன விதம் ஒன்றே ஒன்று தான். பெருமான் சன்மார்க்க சங்கம் நடத்தினார். மரணமில்லா பெருவாழ்வு. மரணம் தவிர்ந்தேன், மரணத்தை தவிர்க்கிறதுக்கு நான் என்ன செஞ்சேன் அதை அன்றே அவர் சொல்லிவிட்டார். நான் சொன்னதை இங்கே யாரும் கேட்பார் இல்லை அப்படின்னு அப்பயே சொல்லிட்டார். ஆனால் அப்போ சொல்லினாலும் நாம ஆனால் எல்லாரும் இன்னைக்கு சன்மார்க்கத்து வந்திருக்கோம். யார் நடத்தினா அதை? அன்னைக்கு கேட்கலன்னு சொன்னவர் நானே சன்மார்க்கம் நடத்துறேன்னு சொல்லிட்டாரு. நானே சன்மார்க்கம் நடத்துறேன். எங்கே நடத்தினாரு? எல்லார் அகத்திலும் புகுந்து கொண்டு நடத்தி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு ஒருவரும் நீங்கள் எல்லாருமே நினைச்சு பாருங்க. எல்லாருமே இதுக்கு முன்னாடி வேற மதங்களாக இருக்கட்டும், வேற சமயம், எல்லாரும் ஏதோ வீட்டில் தன்னுடைய வீட்டிலேயோ பிற இதிலையோ நம்ம பற்றி தான் தாண்டி தான் அதை வந்திருக்கோம். அன்றிலிருந்து இன்று வரை நாம் ஏதோ ஒன்று அனுபவித்து கொண்டு இருக்கிறோம், ஏதோ வாழ்க்கையில் போராடி கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஏன் சன்மார்க்கத்துக்கு வந்தோம்? சன்மார்க்கத்துக்கு வந்ததுக்கு காரணம் என்ன? நாம் ஏதோ ஒன்று அடைய வேண்டும், இந்த ஆன்மா நிலைந்திருக்கக்கூடிய ஏதோ ஒன்று அடைய வேண்டும் என்ற உண்மையான நிலையை நிறைத்தவாசம் நம்ம எல்லாம் உட்கார்ந்துருக்கிறோம் இல்லையா? போகுமா? ஆனால் சன்மார்க்கத்துக்கு எல்லாரும் பணம் பொருள் இதெல்லாம் பெற்று கிடையாது. நாம் பெற்றிருக்கிற லாபம் என்ன பெற வேண்டும் என்பதை அனைவரும் உணர்ந்து தான் இங்கே நம்ம வர்றோம். இந்த சன்மார்க்கத்துக்கு வந்தாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். உண்மை சொல்ல போனால் எல்லா விதத்துலையும் கஷ்டம். இப்போ நம்ம வீட்டில் கஷ்டம், வெளியில் கஷ்டம். ஆனால் எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்து ஏன் இதில் இருக்க வேண்டும்? யாராவது நம்மளை வற்புறுத்தினார்களா? கிடையாது. நாம் நம்மை அடைய வேண்டும் என்ற உள் அகத்தில் உங்கள் இருந்து கொண்டு சன்மார்க்கம் நடத்தி கொண்டிருக்க பெருமான் நடத்தி கொண்டிருக்கிறார். அதை நாம் எப்படி அடைய வேண்டும் என்பதை ஒருவரும் புக்கில் சும்மா பெரட்டி கொண்டு காலையில் வந்தோமா, நாலு அகவலை படித்தோமா, எழுந்து போனோமா கிடையாது. அகவல் படிக்கிறது தகவல். அகவல் எது? நாம் அதில் இல்லாமல் எங்கிருந்தாலும் கொண்டு நாம் உச்சரித்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டதுதான் அந்த அகவல். ஆனால் அதை தாண்டி உரைநடை பகுதி மரணமில்லா பெருவாழ்வு 6ஆம் திருமுறை. இன்னைக்கு ஐயா சொன்னாங்க 5 திருமுறை, 5 திருமுறையும் படிக்கணும். தேவையில்லை, அவரே பேரு சொல்லிடுறாரு. நான் அந்த 5 திருமுறைகளிலே நாம் படித்ததை அவ்வளவு என்று சொல்ல முடியாது. நானே சாட்சியாக இருக்கிறேன். ஆனால் அதனால் தான் இந்த லாபத்தை பெற்றுக்கொண்டான் இல்லை, நான் அதனால் அந்த லாபத்தை பெறவில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த 5 திருமுறை கடந்து நம்ம வரணும் சார். நம்ம தான் நம்ம வரும்போது நம்ம இப்போ இதிலே இருக்கோம்னா எப்படி பின்னாடி போவாங்க? எல்கேஜிக்கு சேர்றோம், நல்லா தான் மார்க் வாங்குறோம், ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்குறோம். ஏன் எல்கேஜியில் இருக்க வேண்டியது தானே? ஏங்க அடுத்த ஸ்டேஜ் போகணும்? பாஸ் ஆனாதான் இப்போ எல்கேஜியில் உட்காந்துக்காங்களேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது எல்கேஜியில் படிக்க இருக்க முடியுமா? இருக்க முடியாது. இப்போ அதை தான் ஐயா பேர் சொல்கிறார். சுத்த சன்மார்க்க கொள்கை சர்வ சக்தியை உடைய தனித்தலைமை பதியாகிய ஆண்டவரை நோக்கி அணுக்கள் தபசு செய்து இங்கே உட்கார்ந்துருக்கோம். அத்தனை பேரும் அணுக்கள் தான். நாம் எல்லாருமே அணுக்கள் தான். இந்த அணுக்கள் தபசு செய்து இங்கே உட்கார்ந்துருக்கோம். நம்ம சும்மாலாம் இங்கே உட்காரல. இறைவனை அடைய வேண்டும் என்ற தபசு செய்து இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். தபசு செய்து சிருஷ்டி இந்த தபசு செய்து அடைந்தால் சிருஷ்டி ஆகிய பஞ்சகிருத்தியத்தையும் நம்மளால பண்ண முடியும். ஐந்தொழில் பண்ணக்கூடிய ஆற்றலை பெறக்கூடிய வல்லமை நம்ம கிட்ட இருக்கு. அந்த தபசை இவ்வளவு அந்த ஆற்றலை பெற வேண்டும் ஒரு ஆவலினாலும் அந்த ஆசையினால் பற்றற
இந்த பற்று கிடையாது, அந்த ஆசையினால் நாம் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறோம். அப்ப இந்த இந்த அணுக்களை தபசு செய்து அது ஒரு தொழில் பெற்றவன் பிரம்மா, 2 தொழிலை பெற்றவன் விஷ்ணு, 3 தொழிலை பெற்றவன் ருத்ரன். இன்று இந்த 3 தொழிலையும் 3 ஒரு தொழில் 2 தொழில். பிரம்மனுக்கு ஆயுசு 4,32,00,000 சொல்றாருன்னா இந்த ஒரு தொழில் பெற்று கொண்டவருக்கு இறைவனுடைய லேசம் பெற்றவர்கள், லேசம் அவருடைய அப்படி தெரிச்சதுல வந்தவருக்கே அவ்வளவு பவர் இருக்கும்போது அதை விட கோடி கோடி இந்த 3 தொழிலை பெற்றுக்கொண்டவர் கோடி கோடி பங்கு இறைவனை தனித்தலைமை பதியிலிருந்து கோடி கோடி பங்கு தாழ்ந்த தரத்தில் இருக்கிறார்கள். அந்த தாழ்ந்த தரத்தில் உள்ளவர்கள் அவர்களுக்கே அந்த பவர் இருக்கும்போது தனித்தலைமை அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு எவ்வளவு பவர் இருக்க வேண்டும். இதை அடைவதற்குத்தானே மரணமிலா பெருவாளை அடைஞ்சாதான் இறைவனை அடைய முடியும். இதை நான் சொல்லுவதற்குத்தானே வந்தேன் என்று பெருமான் சொல்றாரு. இந்த சன்மார்க்க கொள்கையில இன்னொன்று கடைசியில் சொல்றாரு. அதாவது இந்த 3 நிலை 3 இதையும் லேசம் பெற்றவர்கள் பெறக்கூடிய பண்ண அதில் மகிழ்ந்து இப்போ நம்ம போகிறோம். ஒரு பிரம்மன் ஆயுஷ நாளில் அவருக்கு ஒரு லேசம் பெற்று ஒரு பவர் இருக்கு. நம்ம இங்கே வேண்டுறவன கிடைச்சிருது. ஆஹா இவர் வேண்டவன கிடைச்சிருச்சு. லேசம் பெற்றவர்களுக்கே வேண்டாம் கிடைச்சதுன்னா நீங்க வைக்கக்கூடியது மரணமில்லா பெருவாழ்வுன்ற இறைவன் அதுதான் நினைக்கிறேன். அந்த அணுக்கள் தபசு செய்து அவரை இறைவனை நோக்கி அடைய வேண்டும் என்பதற்காக தான் நம்ம இங்கே வர வச்சவர். நம்ம அதை வேண்டி தபசு செய்தால் தானாக நம்மை ஏற்றுக்கொள்வானா இல்லையா, அதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். இப்போ அதை இது என்ன நினைக்கணும் அப்படின்னா, அதாவது பூரண சித்தியெல்லாம் பெற்றுட்டோம். பூரண சித்தியை அடையாமல் இந்த 3 நிலைகள் பெற்றார்கள். அவர்கள் வந்து லேசம் பெற்று அந்த மயக்கத்திலே இருந்துட்டாங்களாம். அந்த பூரண சித்தி பெறல அவங்க. அந்த சர்வ சித்தியுடைய கடவுள் ஒருவர் உண்டென்றும் கடவுள் ஒருத்தர் தான். இன்னைக்கு நம்ம 5 திருமுறை படிச்சீங்கன்னா இந்த கடவுள்னு போவீங்க, அந்த கடவுள்னு போவீங்க, இவங்களை கும்பிட்டுக்குவோம், இன்னைக்கு கும்பிட்டுட்டு போவோம். என்னைக்கு நம்ம அந்த எண்ணம் வந்து ஒருமை இல்லாத எண்ணம் இருக்கோ நீங்க அதை விட்டு தள்ளி வச்சிருவாரு. கடவுள் ஒருவர் உண்டென்றும் அவரை உண்மை அன்பால், ஐயா சொன்னாங்க அன்புன்னு, உண்மை அன்பு அதுதான் ஞான சரியில்லை மரணமில்லா பெருவாழ் ஞான சரியில்லை நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நீங்கள் நம்ம ஒரு விஷயத்தை வந்து எப்போ அந்த விஷயம் வந்து ஒரு ஆழ்ந்த ஒரு விஷயத்துக்கு போகும் அப்படின்னா நாம் முதல்ல மைண்ட் செட் பண்ணுவோம். அதை மைண்டில் கொண்டு போயிடுவோம். மைண்டில் போனதுக்கப்புறம் உணரணும். உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து நீங்கள் உணர டீப்பாக போக என்ன ஆகும், உங்கள் ஆன்மா நெகிழ ஆரம்பிச்சிடும். நெகிழ்ந்து நெகிழ்ந்து உங்கள் உள்ளம் நெகிழ உடனே ஆட்டோமேட்டிக்காக அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றரும் கண்ணீர். அதனால் நீங்க வர வைக்க வேணாம். அந்த கண்ணீரை நீங்க உணரணும், நினைக்கணும். உண்மை அன்பை நினைச்சீங்கன்னா ஊற்றரும் கண்ணீர். அதனால் உடம்பு நனைந்து நினைந்து அருள் அமுதே நன்னிதியே ஞான நடரத்தரிசே என்னுரிமை நாயிலே என்று வணைந்து வணைந்து ஏத்துதும். இந்த சொன்னாங்க தாள் ஏத்துதுன்னு, வணைந்து வணைந்து ஏத்தும். இந்த வார்த்தைகள் நல்லா கவனிக்கணும். நம்ம எல்லாரும் ஞானசரியை படிச்சுட்டு இருக்கோம், படிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். வணைந்து வணைந்து ஏத்துதும் என்ன ஏத்துறோம்? வணைந்து வணைந்து ஏத்துதும் உலகிலே மரணவிழா பெருவாழ். அப்பதானே மரணவிழா பெருவாழ் அடைய முடியும்னு சொல்றாரு. இன்னைக்கு மரணவிழா பெருவாழ் எதனால் அடைய முடியும்னா சோறு போறதுனாலயோ சபையில பேசுறதுனாலயோ யாரும் அடையலைங்க. இதற்கு எடுத்துக்காட்டு சன்மாரிகள் பல பேர் இங்க இறந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் எத்தனை பேர் இங்க சபையில உணவு கொடுத்துட்டு இருக்காங்க, பல வருஷமா உணவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா என்ன ஆயிடுறாங்க, போயிடுறாங்க. அப்ப அங்க என்ன இருக்கு, சன்மார்க்கம் நடத்தலையாங்க, சோறு போடலையா, ஜீவகாரணத்தை எல்லாம் அடைஞ்சு ஜீவகாரணம் பண்ணவங்களுக்கு ஏன் மரணமில்லா பெருவாழ் அழவே இல்லை, வந்திருக்கணும்ல. இதை பார்க்குறாங்க. பின் சந்ததிகள் இதை பார்ப்பாங்க. என்ன நினைப்பாங்க, சன்மார்க்கத்தை யார் மரணமில்லா பெருவாழ் அடைவா? இன்றைக்கே நம்ம சன்மார்க்கில்லைன்னு சொல்றாங்க. பெருமானை தவிர நாம் மரணமில்லா பெருவாழ் அடைய முடியாது. அதுக்கு எதுக்கு நமக்கு இங்கே வரணும்? நம்ம அழகா பகட்டா இது பட்டு எல்லாம் உடையெல்லாம் உடுத்திட்டு நல்லா சந்தோஷமா இருந்துட்டு போயிடலாமே. சந்தோஷம் இல்லாமல் நம்மளை வருத்தி நாம் இங்கே வருவதை எதற்காக நோக்கம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ கடவுள் ஒருவர் உண்டென்றும் அவரை உண்மை அன்பால் வழிபாடு செய்து பூரண சித்தியை பெற வேண்டும் என்றும். அங்க என்ன பெறணும்? பூரண சித்தி எப்ப கிடைக்கும்? அந்த அற்ப சந்தோஷத்துல இருந்தாலும் பூரண சித்தி பெற முடியாது. பெற வேண்டும் என்றும் கொள்ள வேண்டியது சன்மார்க்க சங்கத்தவர்களுடைய கொள்கை. சன்மார்க்க சங்கம்னா முதல்ல கொள்கையை வச்சுட்டு உள்ள வாங்க. இப்போ நீங்கள் அங்கேயிருந்து வரோம், இன்னைக்கு நிகழ்ச்சி நடக்குது, இதுக்கு ப்ரோக்ராம் செட்டில் பண்ணாமல் அது ப்ரோக்ராம் வந்து டிசைன் பண்ணாமல் இங்கேருந்து உட்காந்துட முடியுமா? சேர் அரேஞ்ச் பண்ணாமல் உட்காந்துட முடியுமா? இல்லை ப்ரோக்ராம் செட்டில் பண்ணி ஒரு பத்திரிகை இஷ்யூ பண்ணாமல் நம்ம வந்துடுவோமா? எல்லாமே எதுக்காக? முன்னேற்பாடு. அந்த கொள்கையை அவங்க வைக்கிறாங்க, இன்னைக்கு நடத்தணும், இந்த சித்திரை மாநாடு இங்கே நடத்தணும். அதே மாதிரி கொள்கை நாம வைத்திருந்தால் மட்டும்தான் நடங்க. இது ஆண்டவை தெரிவித்தார். உரைநடை சும்மா சொல்லிட்டார பெருமான்? ஆண்டவர் தெரிவிக்கிறார் அவங்கள்ட்ட.
இன்னைக்கு மரணமில்லா பெருவாழ்வுன்னு சொல்லிட்டு 107 ஞானசரியன்னு ஒன்று படிக்கிறோம். ஐயா என்ன சொல்றாங்க, பெருமான் சொன்னதுதான், சரிய நிலை 4, கிரிய நிலை 4, யோக நிலை 4, ஞான நிலை 4 தனித்தனி கடந்தேன். அந்த ஏன் ஞான சரியை அப்படிங்கிறதுக்கு வந்தார் அப்படின்னா, சரியை கிரியை யோகம் இதெல்லாம் நீ பெற முடியாது, நீ நேரடியா வாப்பா ஞான சரியை, சரி ஞானத்துல முதல் சரியை ஞான சரியை எடுத்து இறைவனை ஜோதி முன்னிலையில் நீ பாவித்துடு, நீ டைரக்டா இறைவனை ஜோதியாவே பாவித்துடு அப்படின்னு சொல்றார். இப்ப அடுத்த சொல்றார், இப்ப அதாவது இப்ப எல்லாருமே ஞானசரியை படிச்சிருப்போம், திருப்பி திருப்பி அதை சொல்வதில் வந்து எனக்கு விருப்பம் இல்லை, பணிந்து பணிந்து எல்லாம் படிச்சிருப்போம். அதுல சத்தியமே இயற்கை உண்மை தனிப்பதியே என்று கனிந்து உளத்தே, உளம் உளம் அப்படின்னு சொல்றாரு. இறைவன் எங்க இருக்கான்னு கேட்டாங்க. சபை என துலமன தானமர்ந்து எனக்கே அளித்தவர் அருட்பெருஞ்சோதிகள். இறைவன் எங்க இருக்காரு? உங்க உள்ளத்துல தாங்க இருக்காரு. நீங்க உள்ளத்தில் ஒருவனை உள்ளிரு ஜோதியை அவன் உள்ளத்திலே தான் இருக்கான். அந்த உள்ளம் தான் மனம், அந்த உள்ளம் தான் சிற்சபை, சிற்சபை நடுவே திருநடம் புரியும் அற்புதம் இருந்தனும் ஆர்ந்தன இருந்து அகோல் படிக்கிறோம். சிற்சபை சிற்சபை சிற்சபைன்னு சிற்சபையில வந்து தான் உட்காடுறான் அவன், அந்த மனத்துல தான் வந்து உட்கார்ந்துருக்கான். மனம் அடங்கும் திடத்தை அங்கதான் அடக்க முடியும். நம்ம மனம் அடங்கல தானாகவே அந்த பற்று வெளிவிட்டுரும். பற்றுகள் அனைத்தையும் பற்றறை விட்டு அருள் அம்பளை பற்றை பற்றினோம் என்றும் இறைவீரேங்கிறாரு. எப்ப பற்ற வெளியே வரும்? மனத்துல தான் அடக்கிட்டா தானா பற்று வெளில போகுது. அந்த மனப்பற்றை நாம நீக்கணும். கனிந்து உளத்தே கனிந்து நினைந்து உரைத்திடில், இந்த இடத்துல உரைத்திடில்னு சொல்றாரு. உரைத்திடில் அண்ணா கனிந்தோம் நினைக்கிறோம், உரைத்திடில் அப்போதே காணாத காட்சி எல்லாம். எங்க ஒரு வாசல்ல பேசினாக்கா இப்ப காட்சி வந்துருமா? நினைக்கிறோம். யாரும் நினைக்கல, எல்லாருமே நினைக்கிறோம். அவங்க வீட்டுல இன்னைக்கு சொல்றோம், இங்க சங்கம் இன்னைக்கு சங்கத்துல கூடியிருக்கோம். ஆனா ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டில் இறைவனை நோக்கி ஏங்கும் நாள் இல்லையா? ஒரு நாளும் அவர்கள் ஏங்கி கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் கனிந்து உரைத்திடில் அப்போதே காணாத, இது ஏன்னு நம்ம யோசிச்சோம் அது வரைக்கும்? காணாத காட்சி எங்க வரும்? பேசினா உடனே காட்சி வந்துருமா? அங்க ப்ராசஸ் பண்ணணும். அப்ப நாம அதுக்கு முயற்சி பண்ணணும். ஐயோ அந்த குழந்தைங்க 2 பேரும் அருமையா பாடினாங்க. பயிற்சி இல்லாம அந்த பாடலை பாட முடியுமா? பயிற்சி இல்லாம அந்த இடத்துல உங்க பாடலை பாடிட முடியுமா? இதுக்கு பிராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட். இந்த பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தாங்க யாரா இருந்தாலும் சரி, சமையலா இருக்கட்டும், வீட்டில் பாடமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், பிராக்டிஸ். இப்போ இந்த குழந்தை இன்னைக்கு எத்தனை வருஷம் பிராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து எடுத்து நமக்கு சொல்லுது, நம்மளால கைத்தட்ட முடியுது. ஏன்னா யோகம். இன்னைக்கு அந்த குழந்தை வந்து அந்த முதல் தம்பின்னு சொன்ன பையன் வந்து யோகம் பயின்றாரு. அந்த யோகத்திலேருந்து அவர் ஞானத்துக்கு வந்துடுவார். சரியை கிரியை யோகம் ஞானம், அந்த 4 நிலையை கடந்தா மட்டும்தான் ஞான நிலையில வரும்போதுதான் நம்ம அந்த இறைவனை அடைய முடியும். அப்புறம் என்ன இதை சொல்றார், 3 கண்டதெல்லாம் அனித்தியமே கேட்டதெல்லாம் பழுதேன்னு எல்லாம் சொல்லும்போது, விண்டதனால் என் இனி நீர் சமரச சன்மார்க்கம் மெயின் நெறி. மெயின் நெறின்னாங்க, மெயின்னா உடம்பு. மெயின் நெறியை கடைபிடித்தே உன் உடம்பு ஜீவகாரணின்னு சொல்றாங்க. ஜீவகாரணியை வெளியில உள்ளவங்களுக்கு சாப்பாடு போட்டாக்கா நம்ம உடம்பு நல்லா ஆயிடுமா? இன்னைக்கு காலையில் கூட தான் அந்த அம்மா பேருபதேசம் படித்தாங்க. எல்லாருக்கும் எனக்கும் கூட ஆசை பேருபதேசம் படிக்கும்போது அந்த அம்மா சொல்கிறத கேட்கணுன்னு. ஆனால் அங்கே பசி வந்துட்டு, என்னை காப்பாற்றி ஓடுறோம். நம்ம அத்தனை பேரும் அங்கே வந்து உணவுக்கு போகிறோம். ஏன்? நம் ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள நாம் அங்கே சென்றோம் நம்ம. அப்போ அந்த ஜீவகாரங்கள் முதல்ல நமக்குள்ள வந்திருக்க ஜீவன், இறைவன் எங்கே இருக்கிறான்? ஜீவனாக இருக்கிறான் நம் உடம்புக்குள்ளில். அதான் உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுக என்று உரைத்தவை சிவமேங்கிறாரு. உயிர்ல தான் நம்ம இறைவன் இருக்கிறாரு. இந்த உயிர் தன் உயிரை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதுதான் மரணமில்லா பெருவாழ்வு. அடுத்தவங்க இப்போ எத்தனை எனக்கு தெரிஞ்சு, நான் அந்த சன்மார்க்கத்திற்கு வந்து எத்தனை பேர் அகல்லாம் படிப்பாங்க, அருமையாக படிப்பாங்க. ஆனால் இப்போ இல்லை. ஏன்? எங்கே போனாங்க? படிச்சுட்டு எல்லாம் இருக்கிறதுக்கு போகிறதுக்கு இது வந்து எனக்கே மனம் ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. என்ன இது? எதுக்கு நம்ம சன்மார்க்கத்துக்கு வந்தோம்? இந்த சன்மார்க்கம் வந்து 1000 கஷ்டங்கள், பல கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கோம். அந்த கஷ்டத்தை மீறி ஏன் இங்கே இருக்கணும்? விழாவின் தலைமை ஏற்க வருகின்ற ஈஸ்வர் ராஜா ஐயா அவர்களை வருக என்று விழாக்குழுவின் சார்பாக, ஈஸ்வர் ராஜலிங்கம் ஐயா அவர்களை வருக என்று விழாக்குழுவின் சார்பாக வரவேற்கின்றோம். மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்தே, நம்ம மெய்க்குள்ள இருக்கிற அந்த இறைவனாகிய பொருள் அதை நன்குணர்ந்தே
என் தகு சிற்றம்பலத்தை, சிற்றம்பலம் இன்னைக்கு சிதம்பரம்னு பேரு, சித்து அம்பரம், பரத்தில் இருக்கின்ற சிறு சிறு சிற்ற ஒருவனாகிய சிற்ற அணுவனாகிய இந்த இறைவனை என் தகு அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. இந்த மாநாட்டினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் ஈஸ்வர் ராஜலிங்கம் ஐயா அவர்களை வருக வருகென வரவேற்று அவர்களுக்கு மாநாட்டு குழு தலைவர் ஏவி பாரிவல்லல் ஐயா அவர்கள் மற்றும் மாநாட்டு குழுவினர் பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார்கள். ஐயாவுடைய தலைமையில் தான் இங்கே சித்திரை 1 வள்ளலார் முத்திரை மாநாடு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஈஸ்வர் ராஜலிங்கம் ஐயா அவர்களுடைய தலைமை தான். அவர்களை வருக வருகென வரவேற்கின்றோம். நம்மளுடைய இரவாத வரம் எப்பொழுது பெறலாம் என்றால், அடுத்தபடியாக இந்த அன்னதான பணிக்கு ஐயா தான் தேங்காய் முதற்கொண்டு அனைத்து பொருளும் அவருடைய தோப்பிலிருந்து அனுப்புவார்கள். ஐயா அவர்களுக்கு நமது மாநாட்டுக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் ஈஸ்வர் ராஜலிங்கம் ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். விண்டதனால் என் இனி சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்தே என் தகு சிற்றம்பலத்தை எந்தை அருள் அடைமின் இரவாத வரம் பெறலாம். அப்போதுதான் இரவாத வரம் பெறலாம். அவர் சொல்ற ஞானசரி எல்லாரும் தெளிவா படிக்கணும். மரணமில்லா பெருவாவை திரும்பி 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 சொல்லிக்கிட்டு இருக்காரு. எதனால் பெறக்கூடும், எதனால் பெறக்கூடும், ஜீவகாரணியால் மடியதில்லை. இந்த எந்த இடத்துலையுமே மரணமில்லா பெருவாழ்வு ஞானசரியை தலைப்பில் எந்த இடத்திலுமே பெருமான் ஜீவகரணத்தால் மரணமில்லா பெருவாழ்வு அடைய முடியும்னு சொல்லவே இல்லை. இன்புறலாம், எவ்வுலகம் ஏத்திட வாழ்ந்திடலாம், எல்லாம் செய்வல்ல சித்தி இறைமையும் பெற்றிடலாம். எல்லாம் செயல்படும் எண்ணானை அம்பலத்தை இறைமை பெற, நம்ம இறைவனோட இறைவனா கலந்தாதான் அந்த சித்தி நிலையை நம்ம பெற முடியும். அடுத்தது இன்னொரு பாட்டில் சொல்றாரு. நான் ஒரு உங்களுக்கு ஹிண்டா தான் சொல்றேன், ஃபுல்லாலாம் படிக்கல நேரமின்மை காரணத்தினால். ஓமையவான் வடிவுடையார் உள்ளகத்தே நிறைந்த ஒரு பொருளை பெரும் கருணை உடைய பெரும் பதியை நாம் அருவி. இந்த அருவி நாம் அருவினா மெர்ஜ் ஆகணும். நம்ம ஒன்றானேன்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் சொல்லிக்கிட்டே இருக்கோம். நாம் அருவி இரவாத நரம் பெறலாம் இன்புறலாமே. அப்ப நீங்க ஒவ்வொரு இதையும் அவர் சொல்லும்போது இறைநிலையை அடையணும் அப்படின்னு சொன்னா 4 நிலைகளை சொல்கிறாரு. தத்துவ நிகிரகம். இந்த உடம்புக்குள்ள 96 தத்துவங்களை கொண்டிருக்கிறது. சூரியகளை 16, சந்திரகளை 16, அக்னிகளை 64. இந்த 96 கலையை சேர்ந்த 96 தத்துவ வடிவாக பிண்ட வடிவமாக நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். இந்த 96 தத்துவத்தையும் நிகிரகம் செய்தால் மட்டுமே நீங்க சாகாவரத்தை பெற்ற முடியும். அந்த 96 தத்துவத்தை எப்படிங்க நிகிரகம் செய்யறது? சும்மா சொல்லிக்கிட்டே இருந்தா நிகிரம் பெற்றுமா? இப்போ ஒரு பொருள் இருக்கு, ஒரு பொருளை இன்னொரு பொருளோட சேர்த்தாதான் இன்னொரு பொருள் உருவாகக்கூடும். இது இந்த பொருள் அப்படியேவும் இந்த பொருள் அப்படியேவும் இருந்தா இது அப்படியே இருக்கும், அது அப்படியே இருக்கும். ஸோ ஏதோ ஒரு சம் சேஞ்சஸ் நடந்தால் மட்டும்தான் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாத்துலேயும் சரி, இன்னைக்கு சமையல் செய்தாலும் சரி, எல்லா வகையிலும் சரி, இந்த ஒரு பொருள் சேர் உருவாகுதுன்னா இதுக்கு என்னென்ன பொருள் ஆட் பண்ணாதான் அந்த சேரை உருவாகி நிற்கும். இப்போ நம்ம மரணமில்லாத பெருவாழ்வு அடையணும்னா நம்ம உடம்பு கரையணும். நமக்குள்ள இருக்கிற ஜீவன், இந்த உடம்பு இருக்குல்ல, இந்த பொய் உடம்பு, இது சன்மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தலைக்கு மேலதான் சன்மார்க்கம். நம்ம இதுதான் நம்ம கிட்ட இருக்கணும், இந்த உடம்பு இருக்கக்கூடாது. உடம்பு இருந்தால் உடம்பு விழுந்துடும். இந்த உடம்பு விழணும்னா கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்தே ஆகணும். அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி நடக்கும்? சும்மா நடந்துருமா? நம்ம ஏதாவது செய்தாதான் அங்கே ப்ராசஸ் ஆகும். நம்ம என்ன செய்யணும்? அதுதான் தாளை ஏத்து, உன் தாளை ஏத்து, நீ ஏத்துனா மட்டும்தான் உன்னால அடைய முடியுங்கிறாரு. அதாவது சத்திய வேதாந்தம் எல்லாம், சித்தாந்தம் எல்லாம், வேதாந்தம் சித்தாந்தம் இதெல்லாம் 6 அந்தங்களை கொடுது. வேதாந்தம் சித்தாந்தம் 6 அந்தத்தையும் ஒரு இதுலையும் அந்தத்தையும் 3 அந்தங்களை அடக்கிறாரு. தனித்தனி மேல் உணர்ந்தும் தன்னை உணர்தற்கு அரிதாய்.
நித்திய சிற்சபை நடுவே. இந்த இடத்துல பாருங்க சொல்றார் நித்தியம். நித்தியம் என்றால் என்றென்றும் பர்மனன்ட் ஒன். அது அது சாகாது. நித்தியம் தான் இறைவன். நித்திய சிற்சபை நடுவே நிறைந்து நடம் புரியும் நித்த பரிபூரணனை. அப்ப நித்தியமா இருக்கிற ஒரு இறைவனை அடையணும்னா நம்ம என்ன செய்யணும்? சிற்சபைங்கிற வார்த்தையை சொல்றாரு. நம்ம எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். இது வரைக்கும் யாராவது யோசிச்சிருக்கோமா? எல்லா நகவெல்லாம் நான் வரும்போது எல்லா பாடல்கள் பாடும்போதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். சிற்சபைன்னு சொல்றாரா என்ன, பொற்சபைன்னு சொல்றாரா என்ன? நம்ம வடலூர்ல சிற்சபை பிற்சபை எல்லாம் வச்சிருக்காங்க. எதுக்கு வச்சிருக்காங்க? எதுக்கு? அது இண்டிகேஷன் தான். அங்கே அவங்க வச்சிருக்கிறது எல்லாமே சிற்சபை பொற்சபை எல்லாம் அவர் ஒரு எடுத்துக்காட்டாக தான் வச்சிருக்காரு. பெருமானே சொல்றாரு, நான் எல்லாமே வெளிப்புறத்தில் வைத்தது எல்லாம் அகத்தே காண், உள்ளே அகத்தே காண். நான் எல்லாத்தையும் சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதை பார்த்து தான் அங்க சொல்றாரு. அப்ப அதை பார்க்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோமா? இதெல்லாம் பார்த்த வாசனை ஒரு ஆள் அடைய முடியுது. நம்ம பேசிக்கிட்டே இருந்தா வந்துருமா? சாப்பாடு போட்டுக்கிட்டே இருந்தா வந்துருமா? சும்மா சங்கத்தில் கூடிக்கிட்டே இருந்தா வந்துருமா? ஒன்றும் வராது. இப்படியே இருக்க போறோம்னா இப்படியே போறோம். போறவங்க வர்றவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம பிள்ளைகள்லாம் இவங்க அம்மா அவங்க அம்மா சன்மார்க்கத்தை இருந்தாங்க, எங்க அப்பா சன்மார்க்கத்தாங்க, நானும் இருந்தேன்னு சொல்லுவாங்க. சன்மார்க்க இன்னைக்கு நான் சொல்றேங்க, ஒவ்வொரு இளைஞரும் இன்றைய காலகட்டத்தில் போன தலைமுறைகள் கிடையாது, இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு இளைஞரும் தேடுதல் இருக்காங்க. அவங்க ரியாலிட்டியை தேடுறாங்க, அவங்க உண்மையை தேடுறாங்க, அவங்க சத்தியத்தை தேடுறாங்க. ஆனால் கிடைக்கக்கூடிய வழியை காட்டுறதுக்கு ஒரு ஆள் இல்லாமல் தவிக்கிறாங்க. அது அவர்களுக்கு மட்டும் கிடைத்து விட்டால் அவர்கள் அத்தனை பேரும் சன்மார்க்கத்துக்கு வந்துடுவாங்க. இது நிச்சயமாக பெருமான் நடத்துவார். ஏன்னா அவரே சன்மார்க்கம் நானே நடத்துவேன். ஏன்னா இன்னைக்கு எந்த பிள்ளைகளும் பொய்யெல்லாம் நம்புறதில்லை, உண்மையை பேசுது. இன்னைக்கு சண்டை போட்டுக்கிறதில்ல, இது செல்லை பார்த்தா போதுன்னு போட்டுக்கிட்டு இருக்கு. ஏன் செல்லை பார்க்குதுங்கன்னா அது அந்த ஒரு சண்டைகளையோ எதையோ ஒரு பேஸ் பண்ண ரெடியா இல்லை. அது அடுத்த சொல்றார், சுகம் அறியே. சுகமே நமக்கு ஆக்சுவல் சுகமே தெரியலங்கிறார். நம்ம என்ன சந்தோஷம், ரியாலிட்டி என்ன? சுகம் அறியே. துன்பம் ஒன்றே துணிந்தறிந்தீர். நீங்க துன்பத்தை தாண்டா அனுபவிச்சுட்டு இருக்கீங்கிறாரு. துன்பம் ஒன்றே துணிந்தறிந்தீர் உலகீர். இவங்கெல்லாம் சொல்றாங்க பெருமான் மட்டும் தான் அடைஞ்சாரு, வேற யாரையும் சொல்லல அவருக்கு அப்புறம் யாரும் அடையலன்னு. உலகீர்னு ஏங்க அவர் கூப்பிடணும்? உலகீர்னா நாம தானே உலகீர். சரி, அவர் நானே சன்மார்க்கம் நடத்துறேன்றாரு, இனி எல்லாரும் உடம்பெல்லாம் புகுந்து கொள்ளேங்கிறாரு. அப்ப நம்மள்கிட்டலாம் அவர் தானே இருக்காரு, அவர் நடத்தணும் தானே? உண்மைதானாங்க அது? நம்மள்ட்ட யார் இருக்கா? அப்போ பெருமான் தான் இருக்காரு. இனி எல்லாரும் உடம்புலையும் புகுந்து கொள்ள நம்ம பொய் வார்த்தையை நினைச்சுக்க முடியுமா? இந்த உடம்பில் இருக்கக்கூடிய அதான் துன்பம் துணிந்தறிந்தீர். துன்பம் ஒன்றே துணிந்தறிந்தீர் உலகீர் சூதறிந்தீர். சூதனை உங்களுக்கு தெரியல, வாதறிந்தீர். எல்லாம் தான் சூது வச்சுக்கிற, வாது வச்சுக்கிற, எல்லாம் வச்சுக்கிற. தூய்மை அறிந்திலீரே. இறைவன் யாரு? சத்தியமான தூய்மையானவன். அவன் அப்படியே பியூரிட்டி. அதான் அருள்வெளி, வெள்ளொளி. இந்த தீபம் ஏத்துறோம், தீபத்தில் 3 இருக்கு, வெள்ளொளி, பொன்னொளி, செவ்வொளி இருக்கு, 3 ஒளி இருக்கு. அந்த பிரைட் ஒயிட் இன்ன வரைக்கும் எதுவும் கிடையாது. தூய்மை அறிந்திலீரே. ஈகம் அறியீர். இங்க உள்ளதும் உனக்கு தெரியல. பரம் அறியீர். என்னேனும் கருத்து இது என்புருவீர். என்னப்பா செய்வனின்னு மரணம் அறிவில் எங்குருவீர். யாருக்காவது தேவை? யாரால முடியுமாங்க? மரணம் வந்துட்டா நம் அகத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஆன்மா துடிக்கும். ஆனா எதையும் சொல்ல முடியாது, யாருக்கிட்டையும் பேச முடியாது. தன் கூடவே இருக்கிற யாரோட ரொம்ப கூட இருக்கிற அருகில் இருக்க கூட யாராலும் சொல்ல முடியாது. ஏன்னா பேச்சு வராது, எல்லாம் வராது. அப்போ அந்த அந்தோங்கிற வார்த்தையெல்லாம் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண மாட்டாரு. அவரு உள்ள உருகி அந்த அந்தோங்கிற வார்த்தையை சொல்றாரு. மரணம் அறியில் எங்குருவீர் அந்தோ அகம் அறியே. இப்ப அகத்துல யார் இருக்கா? அகத்துலதான் பெருமான் இருக்காரு. இது என்னால் உடம்பில் நான் புகுந்து கொள்வேன்னா அவரு உள்ளதான் இருக்காரு. அகம் அறியீர் அனகமறிந்து அழியாத ஞான அமுதை வடிவம் பெறலாம். நீ இதை முதல்ல பெறுவதற்கு நீ என்னென்ன நான் சொன்னனோ அதை செஞ்சுட்டு வாடாங்கிறாங்க. அடைந்திருமின் ஈண்டே முகமறியார் போடியிருந்தீர் என்னை அறியீரோ முத்தரெல்லாம் போற்றும் அருள் சித்தர் மகர் நானேங்கிறாரு. சித்தர் நான் சொல்றேன்ப்பா, நீ நல்லா இருக்கும். அவர் நமக்கு இதெல்லாம் சொல்றதுனால ஏதாவது நம்ம கிட்ட பெற்றாரா? இல்லை நம்ம காசு பணம் கொடுக்கறதா பாடுறாரா? இல்லை எப்படி இருந்தாரு? எதுவுமே தேவையில்லை. ஏன் நான் அந்த சுகத்தை அனுபவிச்சுட்டேன், அந்த சுகத்தை எல்லாரும் அனுபவிக்கணுங்கிற ஒரே எண்ணத்தினால தான் சொன்னேன் அப்படிங்கிறார். அடுத்தது மத சமயம். இன்னொரு எனக்கு ரொம்ப நான் சொல்ல முடியாத துக்கத்தில் இருப்பாங்க. எப்படின்னா சன்மார்க்கம் சொல்லிட்டு பொறித்த மதம் சமயம் எல்லாம் பொய்யே
இன்றைய வரைக்கும் நாம எல்லாம் சமய இதை பின்பற்றிக்கிட்டு இருக்கோங்க. எல்லார் வீட்டிலும் நீங்கள் வேணா எப்படி வேணாலும் வருங்க, வீட்டில் என் மனைவி செய்யலை அதனால் அவங்களுக்காக போகிறேன், என் கணவர் சரியில்லை நான் அதனால் அவங்களுக்காக செய்கிறேன். யாருக்காக? யார் விட்டு கொடுக்குறீங்க? இந்த ஆன்மா தனித்தது, இந்த ஆன்மா தனித்த நிலையில் அடைய வேண்டியது. இன்னைக்கு கணவன் இழந்தால் அன்றைய காலத்தில் போல் தள்ளி விட்டு மரணம் சம்பவிக்கிறாங்களா? இல்லை விழதான் நமக்கு மனசு வருதா? இல்லை மனைவி இருந்தால் கணவன் கூடவே இறந்துடுறாங்க, 10ஆம் நாளே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாரும் என்ன அப்படின்னா, இந்த மத சமயம் விட்டு நாம் யாரும் வெளியிலே வரல. இதை என்னைக்கு நாம் வந்து அவர் சொல்கிற அந்த ஒன்னே இறைவன் ஒருவர், கடவுள் ஒருவர் உண்டென்று, ஒருவரே உண்டென்று என்றைக்கு நம்ம அறிஞ்சிரோமோ அன்னைக்கு தான் நம்ம எல்லாரும் சன்மார்க்கம் வந்துட்டோம். நம்மளுடைய அகத்தில் இப்போ பெருமான் வந்து எல்லாருடைய அகத்திலையும் தான் இருக்கார். அது வந்து யாருமே மறுக்க முடியாத உண்மை. ஏன்னா இனி எல்லாருடன் புகுந்து எல்லாட்டையும் அவர் தான் இருக்கார். நம்மளுடைய பிறவி முற்பிறவி, நம்மளுடைய செயல்பாடு, நம்மளுடைய இதுபடி அவர் எல்லாரையும் கடத்தி கொண்டாது இங்கே என்ன சன்மார்க்கத்துக்கு வந்திருக்கோம். எல்லாத்தையும் உள்ளதையும் போட்டார், ஒரு சர்க்கிள் உஞ்சிட்டாரு, வட்டம் போட்டுட்டாரு, பிடிச்சி இழுத்து கொண்டாந்து வட்டத்துக்குள்ளே போட்டார். இருப்பா இருப்பா எனக்கு அடுத்த வேலை இருக்குன்னு அவர் பார்க்க போகிறாரு. இவங்க எல்லாம் வட்டத்தில் எப்படியே உட்காந்தே இருக்காங்க. நான் தான் வந்துட்டுனே சன்மார்க்கம், நான் தான் வந்துட்டுனே சன்மார்க்கம். எதுக்குப்பா வந்த? அதுக்கு நீ அங்கேயே இருந்துருக்கலாமே. உள்ளே வந்து உட்காந்துட்டு வட்டத்தில் அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்படின்னா அவரு பிடிச்சி போட்டால் அவருக்கு அடுத்த வேலை இருக்குது. அவர் சொன்ன உள்ளே போட்டேன்ப்பா, நான் என்ன சொல்கிறேன்னு புக்கை எழுதியிருக்கப்பா, அது படிப்பா, தயவு புரியலையா நீ? அதான் சொல்கிறார், நானே சன்மார்க்கம் நடத்துவேன்னு சொல்லும்போது நாம் தேடி தேடல், நம் உள்ளம் தேட தேட என்ன தேடும்? உண்மை அன்பால், உண்மையாக இறைவனை அடைய வேணும், ஏக்கத்திலும் நெகிழ்ந்து நிலும் உண்மை அன்பால். நீங்கள் என்னன்னா அதற்குள்ள வழி அவரே காண்பித்து கொடுப்பார். அவருக்கு வேலையே தான். இப்போ அங்கே கொண்டாந்து எல்லா வட்டத்துலையும் போட்டார். போட்ட வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணான்னு யாருமே அப்போ தான் கவனிப்பாங்க. இப்போ கிளாஸ்லேயே ஒரு பசங்க இருக்காங்கன்னா யார் வந்து புக்கை படிக்க சொல்லிட்டு போயிருப்பாங்க, மிஸ்ஸு நீ படிச்சுக்கிட்டு இருப்பா அப்படின்னு புக்கை படிச்சுட்டு இருப்பான். யார் வந்து ஒரு 4 பேஜ் 5 பேஜ் படிக்கிறான்னா அவன் தான் கிளாஸ் மிஸ், நீ வாப்பா நீ முன்னாடி வான்னு சொல்லுவாங்க. இல்லை இல்லை நீ அடியிலேருந்து வா, உன் கூடவே இருக்கான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ கொண்டாந்து வட்டத்தில் போட்டுட்டாரு. போட்ட வட்டத்திலேருந்து செய்ய வேண்டிய வேலையை நாம் செய்ய வேண்டும். வெறும் அகவலை படித்து கொண்டு பாடல்களை பாடிக்கொண்டு இருக்கக்கூடாது. செயல்முறை, செயல் அனைத்தும் அருள் ஒளியால் காண்க சொல்றாரு. செயல் அனைத்தும் அருள் ஒளி. இன்றைய வரைக்கும் யாராவது அருள் ஒளி பெற்றிருக்கிறோமா? இன்றைய வரைக்கும் யாராவது அருள் ஒளியால் காண்றோமா? இல்லையே. இந்த அப்போதே காணாத காட்சி எல்லாம் கண்டுகொள்ளாம். காட்சி எங்க வந்துச்சு இன்னை வரைக்கும்? வரலையே. வராம நம்ம பாட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கோம். நாம் இப்ப நான் இங்க வந்து பேசுறேன், ஆனா உங்களுடைய மனம் கேட்கும், உங்களுடைய ஆன்மா கேட்கும். இது ஏங்காம இருந்திருக்காது, இது கேட்காம இருந்திருக்காது. ஆனா அந்த வழி தெரியல, முறை தெரியல, எப்படி போறதுன்னு தெரியல. நீங்க ஏங்குனா, நீங்க ஏங்கி 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 நினைந்து 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 இந்த மரம்லாம் பரவாயில்ல முடிக்கும் போது கடைசியில் ஆரம்பிக்கிறார், கடைசியில் முடிச்சிடா. உள்ளமெல்லாம் கனிந்துருகி உள்ளபடி நினைந்தே. நீங்க உள்ளமெல்லாம் உங்களோட உள்ளம் கனிந்துருகணும், உன் உள்ளம் ஏங்கணும், உன் உள்ளம் அதுல ஆழ்ந்து போகணும். இது என்னைக்கு நம்ம போறோமோ அது தானா நடக்கும். இது எப்படி நடக்குன்னு கேட்டீங்கன்னா அது அவர் நடத்துறாரு, அவர் தான் நடத்துறேன்ட்டாரு. அதில் நமக்கு சந்தேகம் வேணாம்ல, அவர் நடத்திக்குவார். ஸோ பொறித்த மதம் சமயமெல்லாம் பொய்யே அவற்றில் புகுதாதீர், சிவம் ஒன்றே பொருள் என்று அறிமேன், செரித்திரு சிற்சபை நடத்தை தெரிந்து துதித்திருமேன், சித்தியெல்லாம் இத்தனமே சத்தியம் சேர்ந்திருமே. சத்தியம்ங்கிற வார்த்தையை வந்து எல்லா இடத்துலையும் அவர் சொல்றது கிடையாது. எங்கே வந்து அழுத்தமாக சொல்ல வேண்டுமோ, எங்கே வந்து ஒரு சத்தியம் சொன்னவ எனக்கு மற்றவனுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது, சத்தியம் சொன்னா பூசிடுங்க எனக்கு உடம்பு. அந்த சத்தியத்துக்கு அர்த்தம் அவ்வளோ. இந்த சத்தியத்தை யார் பண்றது? சத்தியம் சத்தியம் சத்தியம்.